கடலூர் மாவட்டம் வடலூரில் சொகுசு பேருந்து மீது லாரி மோதிய விபத்தில் 20 பேர் படுகாயமடைந்தனர். பெங்களூருவிலிருந்து பயணிகளை ஏற்றிக் கொண்டு வந்த கர்நாடக அரசு சொகுசு பேருந்து வடலூர் 4 முனை சந்திப்பில் சென்றபோது திடீரென்று கட்டுப்பாட்டை இழந்து கடலூர் நோக்கி சென்று கொண்டிருந்த லாரி மோதி விபத்திற்குள்ளானது. இதில் பேருந்தில் பயணித்த 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். 4 பேர் கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த பாச்சல் பகுதியில் லாரியும் வேனும் மோதிக்கொண்ட விபத்தில் வேன் தீப்பற்றி எரிந்ததில் வேன் ஓட்டுநர் உடல் கருகி உயிரிழந்தார். திருவண்ணாமலையிலிருந்து கிருஷ்ணகிரி நோக்கி சிமெண்ட் கலவை ஏற்றிச் சென்ற டேங்கர் லாரியும் தருமபுரியிலிருந்து திருவண்ணாமலை நோக்கி வந்த ஈச்சர் வாகனமும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. கோவையில் தனியார் சூப்பர் மார்க்கெட்டில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. போத்தனூர் சாலையில் நஞ்சுண்டாபுரம் பகுதியில் செயல்பட்டு வந்த சூப்பர் மார்க்கெட்டில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டு எரிய தொடங்கியது. தகவலின் பேரில் அங்கு வந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் கடையில் இருந்த 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமானது. முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவு ஏற்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தில் 17 வயது சிறுவன் காரை இயக்கிய போது வீட்டின் முன் கோலம் போட்டுக் கொண்டிருந்த பெண் பரிதாபமாக பலியானார். அம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த ராஜா என்பவரது மகன் ரூபன் வீட்டில் நிறுத்தப்பட்டிருந்த காரை இயக்கிய போது கட்டுப்பாட்டை இழந்து அருகில் வாசலில் கோலம் போட்டுக் கொண்டிருந்த சரஸ்வதி என்ற பெண்மணி மீது வேகமாக மோதி விபத்துக்குள்ளானது. இதில் படுகாயமடைந்த சரஸ்வதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சியில் சாலையின் நடுவே பாதாள சாக்கடை மூடி சேதமடைந்திருப்பதால் வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. திருவள்ளூர் செல்லும் சாலையில் உள்ள பாதாள சாக்கடை மூடி சேதமடைந்துள்ளது. இதனால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் பயத்துடனேயே பயணிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. விடிய அரசின் பேரூராட்சி நிர்வாகம் கண்டுகொள்வதில்லை என புகார் தெரிவிக்கும் மக்கள் விபத்து ஏற்பட்டு உயிர் பலியை தவிர்க்க பாதாள சாக்கடை மூடியை சீரமைக்க மக்கள் கோரிக்கை விடுத்தனர்.